ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஜீனிமைங்க பேசுகிறேன். இது எங்கள் வயலில் மருந்து அடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பேட்டரி ஸ்ப்ரேயரு. இது பிடைச்சிரா தலை அங்கே இருக்கு நிமித்தவன. இந்த பேட்டரி ஸ்ப்ரேயரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7000 ரூபா. இதில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, மோட்டரோட ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த வேரியபிள் வோல்டேஜ் ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா வேலை செய்யலை. ஆனால் டேரெக்டாக சுவிட்ச் போட்டால் வேலை செய்யுது. நாம் இன்றைக்கி அதை தான் மாற்ற போகிறோம். அதே மாதிரி இருக்கிற வேரியபிள் வோல்டேஜ் ரெகுலேட்டர் கடையில் எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் கேட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 170 ரூபா. வாங்க நம்ம இப்போ வேலையை ஆரம்பிக்கலாம். பாட்டம் சைடு இருக்கிற ஸ்க்ரூலாம் கழட்டி முடிச்சுட்டு டாப்பு மேலே தூக்கணும்னா உள்ளதுன்னா பம்பு அப்புறம் ப்ளஸ் பேட்ரி இருக்கும். இதை தான் நம்ம மாற்றக்கூடிய வோல்டேஜ் ரெகுலேட்டர். அதுக்கு நம்ம முதல்ல பேட்டரியை கழட்டணும். அப்புறம் இந்த 3 ஒயர் தான் வோல்டேஜ் ரெகுலேட்டரோட 3 ஒயரு, க்ரீனு, ரெட்டு, பிளாக்கு. இதை நம்ம முதல்ல கட் பண்ணிவிட்டு பழத்தை நம்ம கழட்டி எடுத்துகிட்டு பூசை மாட்ட ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் இதே மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அங்கேயும் போய் நம்மளை ஃபாலோ பண்ணிடுங்க. அப்புறம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். புதிய வோல்டேஜ் ரெகுலேட்டர் மாட்டி முடிச்சுட்டு அது கலர் கனெக்ஷனை பார்த்து கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துட்டு அதை டேப் அடிச்சிட்டோம். ஏன்னா உள்ளே ஷார்ட் சர்க்யூட் ஆகிடக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா பேட்டரி கனெக்ஷன் கொடுத்து ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நல்லாவே வேலை செய்யுது. வாங்க அசம்பிள் பண்ணிடலாம் எல்லாத்தையும். அசம்பிள் பண்ணி முடிச்சுட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லாவே வேலை செய்யுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.